கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். Hi friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என் கிச்சனை எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்ட்டு ரொம்ப ஒரு சூப்பர் மெத்தடோடு நிறைய டிப்ஸோடு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போன 2 vlogல பார்த்தீங்கன்னா க்ளீனிங்கான டிப்ஸாக இருக்கட்டும், சில ஆர்கனைசிங் டிப்ஸை கொடுத்துருப்பேன். முக்கியமாக ரைஸ் வெரைட்டிஸில் எங்கே வாங்கினேன்ட்டு அதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ விண்டோஸ்க்கு அந்த கிளாஸ் ஷீட் எப்படி போட்டேன், அதே போல் ஸ்டாண்ட் எங்கே வாங்கினேன், எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கவுண்டர் டாப்பில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்ட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆயில் கண்டெய்னர் வைக்கிறதுக்காகவே ஒரு ரேக் ரொம்ப அழகாக வந்து பிக் பஸாரில் வாங்கியிருந்தாங்க. இப்போ பிக் பஸார் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு இப்போ அது லிங்க் எதுவுமே கொடுக்கவும் முடியல. இது கேன்சலாக ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 4 கரெக்டாக ஒரு 99 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இது சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா உடையாமல் இருக்கிறதுக்கும் சேஃபாக இருக்கும். இதில் 4 எண்ணெய் லைனாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கடலெண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் அப்படின்ற மாதிரி 4 ஆர்டரில் நம்ம அடுக்கியிருக்கோம். ஸோ மோஸ்ட்டாக இது 4மே நம்ம ரிப்பீட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இடத்துல அடுக்கி வச்சுக்கிட்டா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான ஜார் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ ப்ளூ காம்பினேஷன் மொராக்கன் டைப் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என் கிச்சனை இந்த தீமில் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான நம்ம ஜார்ஸை நான் காமிச்சிருப்பேன். இந்த ஜார் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த கலர் கான்செப்டில் நம்ம எடுத்துருக்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் காஞ்ச மிளகாவும் ஒரு ஜாரில் புளி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே டைப்பில் பார்த்திங்கன்னா இது குட்டி குட்டியான ஜாரு, சேம் டிசைன் வரும். இந்த மொரக்கேன்னு சொன்னதுக்கு அதே டைப் தான். இதெல்லாம் அமேசானில் ஏற்கனவே நான் வாங்கின வீடியோஸ்லாம் போட்டிருக்கேங்க. இந்த ஜார்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 2 இயர்ஸ் ஆகும். இதுக்கான லிங்க் இருந்தால் கொடுக்குறேன், ஏன்னா இதில் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, இப்போ இருக்கான்னு தெரியல, இருந்தால் கொடுக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் கல்லுப்பும் ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா தூளுப்பு எப்படி நான் வச்சுருப்பேன்னா மிக்சியில் அரைச்சிருவேன். அந்த கல்லுப்பையே வந்து வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். கல்லுப்பு கூட நார்மல் பிராண்ட் தான் வாங்குவேன். ரொம்ப நல்ல பெரிய பிராண்டாக நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் தூத்துக்குடி உப்பாக பார்த்து வாங்குங்க. 10 ருபீஸ் 15 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி உப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஜார்ஸும் அமேசானில் வாங்கினது தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது. இதுக்கான லிங்க் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். ஆனால் இந்த பிங்க் அண்ட் ப்ளூ கான்செப்டில் வரதுனால இங்கே எடுத்து அடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சத்து மாவு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அதான் லான்ச் பண்ண போகிறோம் நம்மளோட ப்ராடக்ட்ஸில். ஸோ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபுட் ப்ராடக்ட்டில் நிறைய பேர் சத்து மாவு கேட்டுட்டு இருந்தீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எந்த பொருளுமே நம்ம பண்ணணும்னா பர்ஃபெக்டாக பண்ணணும், நீட்டாக பண்ணணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சத்து மாவு பர்ஃபெக்டாக ரெடியான பிறகு பல்காக அரைக்கும் போது கண்டிப்பாக நான் ஸ்டாக் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் எல்லாமே நம்ம அழகாக பண்ணி கொடுக்குறோம் வீட்லேயே. ஒவ்வொரு பொருளும் சுத்தமாக ரொம்ப அழகாக பார்த்திங்கன்னா நல்ல ஆர்கானிக்காக நான் பண்ணி கொடுக்குறதுனால ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சூப்பராக போயிட்டுருக்கு. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. 108 மூலிகையாக இருக்கட்டும், மற்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு சத்து மாவு அப்பப்போ கொடுக்குறதுனால ஒரு ஜாரில் சத்து மாவும் ஒரு ஜார் நாட்டு சக்கரை போட்டுட்டேன். அது நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் ஆகும். எனக்கு இந்த சைட் கார்னர் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எஸ்ஓக்ஸ் பார்த்தீங்கன்னா போன ஆர்கனைசேஷன்லேயும் காமிச்சிருப்பேன். எனக்கு எப்போவும் பிடிச்ச மக்ஸ் எல்லாம் இதில் எடுக்கிறதுக்காகவே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். கபோர்ட்ஸ் பண்ணாலும் அப்பப்போ திறந்து எடுக்கிறத விட இந்த மாதிரி மக்ஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவே இந்த எஸ்ஓக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். செராமிக் ஜார்ஸ்லாம் நல்லா தாங்கும். இது லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். 10 ரூபா ஒரு ஊக்ஸ்ன்ற மாதிரி வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கேப்பில் கரெக்டாக வச்சிட்டோம்னா இந்த மக்ஸ் எல்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கப்புள் மக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மார்னிங் ஃப்ளவர் டீ அந்த மாதிரி போட்டு குடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அப்படி ஷெல்ஃபில் வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷெல்ஃபில் எப்போவுமே நான் ஆர்கனைஸ் பண்ணுறது
பல்சஸ் தாங்க. 6 நாளைக்கு 6 பருப்பு அப்படின்ற கான்செப்டில் நான் அடுக்கி வச்சுருப்பேன். 7th டே சண்டே எப்போ நம்ம மோஸ்ட்டாக அதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். நான்வெஜ் சாப்பிட்றதுனால அந்த டே அவாய்ட் பண்ணிவிடுவேன். மற்றபடி இந்த 6 நாள் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி சுண்டல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக சாம்பாரோ இல்லை ஒரு கடலைப்பருப்பு போட்டு ஒரு கூட்டு ஏதாவது பண்ணணும். அந்த கான்செப்ட்காகவே நான் இந்த மாதிரி வச்சுருக்கேங்க ஒவ்வொரு பருப்பும். ஸோ இது மாதிரி ஐடியா வரணுன்றதுக்காகவே இந்த மாதிரி அடுக்கிட்டோம்னா நம்ம கரெக்டாக சமைப்போம். ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை கார்னரில் உள்ளே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மறந்துடுவோம். நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே தோணாது. ஸோ இது மாதிரி 6 ஜாரில் நீங்கள் எடுத்து வைக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜாரு. இதில் வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல்லாம் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஒரு நாள் சின்ன மசாலா பண்ணலாம், ஒரு நாள் பார்த்திங்கன்னா சுண்டலை வேக வச்சு சாப்பிட்லாம், ஒரு நாள் முளை கட்டி நம்ம பயிராக கூட எடுத்துக்கலாம், பச்சை பயிரை. ஸோ ஒரே மாதிரி சுண்டலாகவே பண்ணுறதை விட ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் பண்ணலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா பேல்பூரி பண்ணுவேன். வேக வச்சுட்டு பொரியை போட்டோம்னா பேல்பூரி மாதிரி ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கருப்பு உளுந்தில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக குழந்தைங்களுக்கு போண்டா மாதிரி பண்ணி கொடுப்பேன். வடை நல்லா வராது, குட்டி குட்டியாக போண்டா பண்ணிவிட்டு தயிர் வடை மாதிரி நம்ம போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பாசி பருப்புன்றது பொங்கலோ இல்லை சாம்பாரோ எதுக்காவது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு மாறும். ஒரு நாள் தட்டைப்பயிறு மாற்றி வைப்பேன். இப்போ இந்த வாரம் இதை யூஸ் பண்ணுறோமா, அடுத்த வாரம் வந்து மொச்சை, காராமணி அந்த மாதிரிலாம் மாற்றி யூஸ் பண்ணணும். ஒரே பருப்பாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணுங்கள். பருப்பு கேஸ் ஃபார்ம் பண்ணுறதுனால ஜீரகமும் பெருங்காயம் அப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஃபார்மேட்டில் மாற்றும் போது தான் ப்ரோட்டீனுக்கான முக்கியத்துவம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் ப்ரோட்டீனை மிஸ் பண்ணுறோம். ஸோ டெய்லி நம்மளால் பன்னீரோ இல்லை நான்வெஜ் சிக்கன்லாம் சாப்பிட முடியாது. ஸோ பருப்பு வகைகளை சாப்பிடும் போது அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மில்லட்ஸ் எடுத்துக்கிறது அவ்வளோ நல்லது. சேம் 6 டே கான்செப்ட் தான் பண்ணுவேன். பட் பர்ஃபெக்டாக 6 டேஸும் இது பண்ண முடியாது. ஒரு நாள் நம்மளுக்கு வேலை இருக்கும், ஒரு நாள் நார்மல் தோசை மாவு ஊற்றிப்பேன், திடீர்னு ஒரு நாள் ஊற வச்சு அரைப்பேன். ஸோ இது பர்ஃபெக்டாக இருப்பேன், நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஸோ நம்ம உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ்க்குள்ளே அதை யூஸ் பண்ணணுன்றதுக்காகவே இந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கம்பு வந்து நம்ம தோசைக்கு ரொம்ப நல்லா எடுத்துக்கலாம். கம்பங்கூழ் பண்ணலாம், கம்பு ஊற வச்சு தோசை மாவை நம்ம அரைச்சி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஒரு சூப்பரான அரிசிங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கணும். அதில் கஞ்சியோ இல்லை தோசையோ இல்லை சக்கரை பொங்கல் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். சாமிக்கு வெள்ளிக்கிழமைக்கு பிரசாதம் பண்ணும் போதெல்லாம் இப்போ கருப்பு கவுனி அரிசியில் பிரசாதம் பண்ணுறேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஸோ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் சாமிக்கு வச்சுட்டு நம்மளும் சாப்பிடும்போது அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நிறைய கூகுள் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த ரைஸ் பற்றி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது பூங்கார் அரிசி. ஒரு நாள் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, ஒரு நாள் பூங்கார் அரிசி மாற்றி செய்வேன். ஸோ இன்றைக்கி பூங்கார் அரிசி ஃபில் பண்ணியிருக்கேன். சூப்பரான அரிசிங்க, லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது. இதில் வந்து குட்டி குட்டியாக கொழுக்கட்டை பண்ணலாம், கஞ்சி பண்ணலாம், தோசை பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நம்ம சாப்பாடாக பண்ணி சாப்பிட முடியாது, கண்டிப்பாக நம்மளுக்கு டக்குன்னு இறங்காது. இந்த மாதிரி தோசையோ கொழுக்கட்டை பண்ணலாம், கஞ்சி மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிட்ருவாங்க. அடுத்தது வெள்ளைச்சோளம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. சுகர் பேஷண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிடணும். மோஸ்ட்டாக வெள்ளைச்சோளம் பார்த்திங்கன்னா தோசைக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். பணியாரம்லாம் பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கிறதுனால நார்மல் மாவு மாதிரி தான் தெரியும், குழந்தைங்களுக்கு அரிசி மாவு தான் தெரியும். ஸோ பெருசாலாம் அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டு குட்டி ஸ்டார்டிங்கில் சாப்பிடவே இல்லை. இப்போ ஒரு 2 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ண 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 அழகாக சாப்பிட கற்றுக்கிட்டாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, வேறு வழி இல்லைல்ல. ஸோ அவங்க பார்ப்பாங்க, நம்ம சாப்பிட்றோமான்னு பார்ப்பாங்க. அதை பார்த்தாலே அவங்களும் சாப்பிட கற்றுப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே டைஜஷனுக்கான விஷயத்தை முக்கியத்துவமாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க இப்போவே இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட பழகிட்டாங்கன்னா பெருசானா கூட அவங்களுக்கு டைஜஷன் நல்லாயிருக்கும், ஜீரணம் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். திடீர்னு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சின்ன வயசுலேயும் சாப்பிடாமல் இருந்துட்டால் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும், ஸ்டொமக் வந்து அப்செட் ஆகிடும். ஸோ நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தோசைனா சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு 2 கொடுங்க, அப்படி மிக்ஸ் பண்ணியாவது சாப்பிடுங்க. உங்களுக்கு எடுத்துக்க முடியலனா கூட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி பழகுங்கன்னு சொல்ல வரேன். ஸோ குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக நான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ நீங்களும் என்னை பார்த்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா உங்களை பார்த்து இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்ட்டு. அதெல்லாம் படிக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா திணை, வரகு. கண்டிப்பாக இது 2மே இருக்கும். வரகரிசி பொங்கல் பண்ணலாம், சாமை பொங்கல் பண்ணலாம். ஸோ பொங்கல் பண்ணும்போது 1 கப் பச்சரிசி, 2 கப்பு அந்த சாமை வந்து ஆட் பண்ணிக்கலாம், வரகு ஆட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸே தெரியாது, நம்ம குழச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ அழகாக அதில் யூஸ் பண்ணிவிடுவேன்.
திணையில் பார்த்தீங்கன்னா தோசை பண்ணிவிடுவோம் மோஸ்ட்டாக. திணை தோசை தான் இறங்கும். ஸோ அந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இதே ஸ்டெப்ஸ் உங்களுக்கு வேணும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது மாற்றம் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டோட ஆர்கனைசேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இது ஏன் நான் இங்கே வச்சுருக்கேன்னா, நம்ம மறந்துடுவோம். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம உள்ளே வச்சிட்டோம்னா மறந்துடுவோம். இது வெளியே வைக்கும் போது தான் நைட்டு படுக்கும் போது நம்மளுக்கு அது ஊற வைக்கணும், நெக்ஸ்ட்டு சுண்டல் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காகவே ஜார் நான் இப்படி அடுக்கி வச்சுப்பேன். இந்த கார்னர் பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் எழுந்த உடனே எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கள் வீட்டில் டீ காஃபின்றது பார்த்திங்கன்னா நார்மலாக பாலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிற டைப்பே நாங்கள் கிடையாது. நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி ஃப்ளவர் டீ, ஹெர்பல் டீன்ற மாதிரி தான் குடிப்போம். ஸோ எங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது குடித்தாலே போதுன்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வார்மாக எழுந்து குடிக்கணும். அதுக்காகவே இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். டீக்காகவே செக்ஷன்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு டீ பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூ. ஒவ்வொரு பூவும் பார்த்து ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. செம்பருத்தி பூ டீ ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரையாக இருக்கிறத கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரே டீயே குடிக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டீ குடிக்கணுன்றதுக்காகவே ஒரு பூவாக நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு, நம்ம உடம்புக்கு, சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ஆவாரம் பூ டீயை பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்துக்கிட்டு ஸ்கின் அவ்வளோ க்ளோ கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆவாரம் பூ டீயும் செகண்ட் டேக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்து சங்குப்பூ டீ, பட்டர்ஃப்ளை பீஸ் டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா இந்த பூ ரொம்ப விசேஷங்க. இதோட பவரே பார்த்திங்கன்னா அது கலர் தான். அதுக்காக டீ ரெசிபியெலாம் நான் கண்டிப்பாக போடுறேன், உன்னை விலாகில் காமிக்கிறேன். இந்த டீ உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க, நல்லா குடிப்பாங்க. பன்னீர் ரோஸை அழகாக ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது நானே ரெடி பண்ணுது. ஸோ 4 பூ வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்த முக்கியமாக 2 வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா பவுடர் ஃபார்மில் நாங்கள் எடுத்துக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா மருதம் பட்டைன்னு சொல்லலாம். இன்னொரு ஐட்டம் பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நானே என் கையால் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறது. இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் தான் இதுக்கான ஃப்ரெஷ் ஸ்டாக் எல்லாமே கொடுத்தேன். அவ்வளோ பேர் வாங்கி இது ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா மருதம் பட்டையாக இருக்கட்டும், அஸ்வகந்தாவாக இருக்கட்டும், அதெல்லாம் டக்குன்னெலாம் அரைச்சிலாம் வச்சுக்க முடியாது. ஸோ 100 கிராம்ஸ் பேக்கிங் அந்த மாதிரி வரும்போது நிறைய பேர் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதில் அவ்வளோ விசேஷம் இருக்குது. மருதம் பட்டையெல்லாம் பார்த்து ஒரு மரத்தோட பட்டை, அதை டீயாக போட்டு குடிக்கிறது அவ்வளோ நல்லது. அதே போல் அஸ்வகந்தாவும் ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு ரெசிபீஸ்லாம் கண்டிப்பாக தனியாக போடுறேன். இப்போ நான் ரீஃபில் பண்ணும் போது உங்களுக்கு அப்படியே இதை பற்றி பெனிஃபிட்ஸாக சொல்லிட்டு வந்தேன். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஸோ 1 டைம் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ 7 நாளைக்கு 7 ஐட்டம்ன்ற மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். ரெகுலராக நம்ம இது எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து நம்ம டெய்லி ஒரு டீயாக குடிக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. 6 நாளைக்கு 6 விதமான டீ ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஜார், என்னோடய தண்ணி மெஷர்மெண்ட்டுக்காகவே இந்த ஜார் நான் அழகாக வாங்கியிருந்தேன். இந்த மக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது 2 கப்பு கரெக்டாக பிடிக்கும். ஸோ எப்போவுமே நாங்கள் டீ போடும்போது இதில் அழகாக பிடிச்சி யூஸ் பண்ணிப்பேன். 1.5 இயர்ஸ் முன்னாடி ஒமேகா கிளாஸ்வேரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்ச விஷயமே நான் ஒவ்வொரு ஐட்டம்ஸும் பார்த்து ஹேண்டில் பண்ணுவேன். உடைக்காமல் வச்சுருக்கேன், அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ வச்சுருக்கேங்க. இது எப்போயோ தேவைப்படும் போது அதுவும் எடுத்துப்போம். பட் வெறும் வயிற்றில் மார்னிங் இது குடிக்க மாட்டோம். ஆனால் மற்ற 6மே நான் மார்னிங் எழுந்து குடிக்கும் போது இது பார்த்திங்கன்னா மத்தியானத்தில் அந்த மாதிரி எடுத்துப்பேன். எனக்கு இது ஸ்பூன் சிசர் கண்டிப்பாக தேவைப்படும். டீ போடும்போது மார்னிங் எழுந்து ஒன்று தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே இங்கே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த க்யூட்டான ஜாடி பார்த்திங்கன்னா ஒமேகா கிளாஸ்வேரில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் என்ன ஸ்பெஷலாக நான் போட்டிருக்கேன்னா, இந்த காஃபி தூள் பேக்கெட் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் இந்த மாதிரி 2 ருபீஸ் பேக்கெட் வரும் பாருங்கள், அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் எப்போயாவது காஃபி கேட்பார், கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா அது ஹெல்ப் ஆகும். இந்த 2 ஜாரில் பார்த்திங்கன்னா தேன் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு எப்போயாவது தேன் தேவைப்படும். இதில் நார்மல் டீ தூள் வச்சுருக்கேன். ஸோ லெமன் டீ போடும் போதும் இல்லை பிளெயின் பிளாக் டீ போடும் போதும் ஸோ டீ தூள் கண்டிப்பாக இங்கே தேவைன்றதுனால இந்த இடத்துல அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ டீ செக்ஷன்ஸில் முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே அழகாக அடுக்கி வச்சுட்டேன். எனக்கு தெரிஞ்ச கான்செப்டில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கான்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் மாற போகிறீங்க, எந்த மாதிரி டீலாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். இந்த கார்னருக்கும் அந்த கார்னருக்கும். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நான் பேக்கிங் சோடா எடுத்து வைக்கிறேன். பேக்கிங் சோடா ரொம்ப முக்கியங்க. வீட்டில் கண்டிப்பாக எல்லோரும் வச்சுருக்கணும். பேக்கிங் சோடா தண்ணியில் போட்டுட்டு இந்த காயெல்லாம் நீங்கள் போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு எடுத்து பாருங்கள். கலர் அப்படி சேஞ்சாக இருக்கும், அழுக்கு அவ்வளோ வந்திருக்கும்.
ஸோ கண்டிப்பாக பேக்கிங் சோடா போட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதே கேப்பில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் வைக்கிறதுக்கு அளவு கரெக்டாக இருந்தது. ஸோ பெருங்காயம் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் தேவைன்றதுனால அதுவும் வச்சுக்கிட்டேன், அந்த பவுடர் ஃபார்மில் வருது. கூடவே பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து மார்னிங் எழுந்து எடுக்கிறது அவ்வளோ நல்லதுங்க. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெந்தயம் மார்னிங் வெறும் வயிற்றில் சாப்பிடுவோம். இந்த கார்னரில் அழகாக வச்சாச்சு. இந்த லாஸ்ட் கார்னரில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் மாதிரி தான் வச்சுருக்கேன். அது கூடவே இந்த டிஸ்பென்சரை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதில் என்ன நான் ஃபில் பண்ண போகிறேன்னா நார்மல் ஹேண்ட் வாஷ் கிடையாதுங்க. டிஷ்வாஷ் லிக்விட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஸ்ட்ராட்டஜி பிராண்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற பிராண்ட்ஸை நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த பிராண்டுக்கு போகலாம். எப்போவுமே எந்த பொருள் நீங்கள் வாங்கினாலும் பின்னாடி படிங்க நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் வாங்குகிற பொருளில் என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது எதுவுமே போடலனா கண்டிப்பாக ஏதோ தப்பாக இருக்குன்னு நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் எந்த பிராண்டை வேணால் எடுத்து பாருங்களேன், பின்னாடி இன்க்ரீடியன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மற்ற பிராண்டை நான் பார்த்து டிஷ்வாஷ் ஜெல்லாம் இல்லை. ஸோ எனக்கு அப்போத்துலேருந்தே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த பிராண்டுக்கு போயிட்டு ஸோ இதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு வாஷ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். டிஷ்வாஷர் இருக்கிறதுனால சில டைம் அதுவும் இதுவும் மாற்றி யூஸ் பண்ணும்போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கார்னரில் இது அழகாக அடுக்கி வச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், ஷெல்ஃபில் ஃபுல்லாக இந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பட் குட்டி குட்டி டெக்கர் பீஸ் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் மெயின்டைனும் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அழகான ஒரு போர்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். இது உங்களுக்கு சாப்பிங் போர்டு மாதிரி இருக்கும். ஆனால் இது நார்மல் போர்டு தான். ஆனால் இதில் அழகாக டபுள் டேப் இருக்கிறதுனால ஸ்டிக் ஆகிக்குது. ஸோ விண்டோஸில் ஒரு விண்டோ தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், மற்ற 2 விண்டோ சும்மா தான் இருக்க போகுது. இருந்தாலும் அந்த கேப்பில் அழகாக ஒட்டலான்ட்டு பிளான் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன். இந்த கலர் கான்செப்ட்டுக்கு நம்மளோட எல்லோ அந்த பிங்க் அண்ட் ப்ளூ கான்செப்டில். அதுவும் இந்த லைன்ஸ்லாம் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேடாக இருக்கட்டும், குட் ஃபுட் பற்றி இருக்கட்டும், டீ பற்றி இருக்கட்டும், எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி இதில் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் எழுதும் போது மோட்டிவேஷனாக இருக்கும் அது படிக்கும் போதே. ஸோ ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைன்ஸ்க்கு ரொம்ப பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து 4 பேக்ன்ற மாதிரி வந்தது. இப்போதைக்கு 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொன்று அப்புறம் வேறு என்ன ஓட்டலாம். அது கூட போய் நம்மளுக்கு க்யூட்டான ஒரு பேர்ட் நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல, அது இங்கே வச்சுட்டேன். ஸோ டெய்லி மார்னிங் வந்து பேர்ட் எட்டி பார்க்குற மாதிரி நான் வச்சுருக்கேன். 5 ஐட்டமும் என்னோடய குக்கிங்க்கு இது ரொம்ப ரொம்ப தேவை. கடுகு, ஜீரகம், அப்புறம் பார்த்தா கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்காகவே இதில் நிறைய போட்டு வைக்கணுன்றதுக்காகவே எடுத்து வச்சுருக்கேன். இது செராமிக் ஸ்பூனோடவே வரும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கலரெல்லாம் பார்க்கும்போது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இது வாங்கின ஒரு ஐட்டம். ரொம்ப ரொம்ப க்யூட்டான ப்ராடக்ட் இது. யாருக்கெல்லாம் இது பிடிச்சிருக்குன்னு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெப்பருக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஹோல் ஓப்பன் பண்ண முடியும், அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அஞ்சரை பெட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக்கான பிரியாணி மசாலான்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். ஒவ்வொரு பிரியாணி மசாலையும் ஒவ்வொரு பவர் இருக்குங்க. எனக்கு இந்த ஹெர்ப்ஸ் பற்றிலாம் படிக்க அதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் அதோட பெனிஃபிட்ஸே எனக்கு தெரியுது. நம்ம நினைப்போம் ஐயோ இதெல்லாம் போட்டால் ஒரு டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்குமே நீங்கள் நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக எல்லா பிரியாணி மசாலாவாக இருக்கட்டும், மசாலா ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஸ்பைசஸும் யூஸ் பண்ணணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்மெல் ஓவராக வருதுன்னா நீங்கள் ஒரு சின்ன ஒரு துணிப்பை மாதிரி வச்சு அதில் பேக் மாதிரி நீங்கள் சுற்றி கூட நீங்கள் மூட்டை மாதிரி போட்டு யூஸ் பண்ணுங்கள். அந்த எசன்ஸாவது அதில் இறங்கணும்னு சொல்ல வரேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக போட்டால் ஒரு பீஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு பேக்லேயும் ஒரு காட்டன் துணியில் முடி போட்டு வைக்கிறேன், நிறைய போடணும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபேமிலியோட குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்பைசஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஹெல்த் பவர் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்பூன் டஸ்டர் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அழகான ஒரு ப்ளூ கான்செப்டில். ஸோ அழகாக இந்த கார்னர் ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. ஸோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், திரும்ப வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான பாக்ஸில் பார்த்திங்கன்னா நெய்யும் அப்புறம் நம்ம பொரிக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு ஜார் தனியாக. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ நெய்யை ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அதுக்காகவே இந்த குட்டியான ஜாரில் வச்சுப்பேன். ஹீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், அதுக்காக இதுலேயே வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த குட்டி கிச்சனை இந்த ஒரே லைனை எவ்வளோ அழகாக நம்ம அடுக்க முடியுமோ அடுக்கி வச்சுட்டேன். இதில் ஏதாவது மாத்திரமா இல்லை ஐடியாஸ் எதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட் vlogல கூட ட்ரை பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இல்லை இதுவே அழகாக இருக்கான்னு கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போதே வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ நைட்லலாம் ஷூட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் விலாக்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுக்கும் போது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மினி விலாக்ஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக நான் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுறேன். மார்னிங் வியூ இப்படி தான் இருக்குங்க. அந்த கிளாஸ் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்குது பாருங்கள்.
ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணதுனால ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் உங்கள் கண்டென்ட் டெய்லி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.